பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே, பார்வை தெரிகிறதே. பாடி ஸ்ப்ரே வாசனை தூக்குது. என்னையா என்ன வச்சு ஓட்டுறியா? சீ 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 சீ, நீ தானே என்னைய வச்சு ஓட்டுற, நான் உக்காந்து தானே வர்றேன். ஆனாலும் வண்டிக்கு நீ தானே பெட்ரோல் போடுற. வித் ஆயிலோட. இங்க பாரு, உன் வண்டிக்குன்னு ஒரு ஸ்பெஷல். என்ன? எவ்வளவுதான் வண்டி ஓடுனாலும் தேய்மானம் ஆகுறதே இல்ல. எப்பயுமே காயலாங்கடைக்கு வர்றதே வராது. ஏன்னா நான் தானே ஓட்டுறது. ஓட்டுறது நீயா இருக்கட்டும், முதல் நிப்பாட்டு. அங்க நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. அவ்வளவுதாண்டி ராசாத்தி. சரி சரி, நீ கிளம்பு, என் மாப்பிள்ள வந்துருவேன். இன்னொரு விஷயம், என்ன? வண்டி அங்கங்க விட்டு ஆக்சிடென்ட் ஆகாம பாத்துக்க. தெரியுது. தெரியுதா? எல்லாத்தையும் மூடி வச்சுக்க, தெரியாம வச்சுக்க, ஆக்சிடென்ட் ஆகாம பாத்துக்க. அப்படியே போய் தொலை. ஆக்சிடென்ட் ஆகாம பாத்துக்க. ஓம் சிவாம் சிவாய நமக. ஊதி விடட்டுமா? ஊதி விடவா? இங்க என்ன தீ பிடிச்சு அனலாவா எரிது? ஊதி விட போற? என்னடா அது, முட்டுச்சந்துக்குள்ள இருந்தாலும் எவனாவது ஒருத்தன் நம்மள ஃபாலோ பண்றான். Facebook ட்விட்டர்ல எல்லாம் ஃபாலோ பண்ணல, ரோட்ல நின்னு விபூதி பூசுறதெல்லாம் ஃபாலோ பண்றான். மாப்ளே, ஐ லவ் யூ. என்ன மாமா பட்டெல்லாம் பலமா இருக்கு? மாப்ள, நீங்க பல இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபெயில் ஆனாலும் ஒரு இன்டர்வியூலாவது பாஸ் பண்ணணுங்கிற நல்ல எண்ணத்துல தான். அதுக்கப்புறம் அபர்ணா கிட்ட 5க்கும் 10க்கும் கையேந்தி பிச்சை எடுக்கிறீங்களே, அதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்காகத்தான். இந்த கேவலமான சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்து டோர் டெலிவரி பண்றீங்களே, அதெல்லாம் நிப்பாட்டுறதுக்காகத்தான் இந்த வேண்டுதல் எல்லாம். கடவுள் ஏற்கனவே குழப்பத்ததான் இருக்காரு, இருந்தாலும் மாப்பிளைக்காக ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். டோன்ட் வரி, பி ஹேப்பி. துறை உங்கள் நண்பன். சார், கல்லமுட்டா சார், கோயில்பட்டி கல்லமுட்டா சார். கொலகார மாதிரியே பார்க்குறானே. கடல் முட்டா வாங்கி கொடுத்து என் பால் சொத்து போச்சு. சக்தி டீ தானியா கொடுக்குறேன், இதை விஷத்தை கொடுக்குற மாதிரியே பார்க்குறேன். அம்மா டீ வேண்டாம்பா. அம்மா, இந்த உங்க இன்ஸ்பெக்டர் தினசரி கோயில்பட்டி கடல முட்டா வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு நான் எங்கம்மா போவேன்? ஏதாவது கடையில போய் கடலை மிட்டாய் வாங்கிக்கோ, அது கோயில் வாசல வச்சு கோயில்பட்டி கடலை மிட்டாய்னு சொல்லி கொடுத்துரு, நம்பிடுவாரு. இது கூட தெரியாத ஆளா இருக்கியே. இந்த மாதிரி களவாணி வேலையெல்லாம் இங்க வந்தா நிறைய கத்துக்கலாம் போல இருக்க. எது எப்படியோ கோயில். அந்த தண்டசோர் வீட்டுக்கு போயிட்டு அவனை அசிங்கமா திட்டிட்டு வாங்க. அதுக்கு நான் லாய்க்கு இல்லம்மா, இவர் தான் லாய்க்கு. இப்ப போறியா இல்லையா? இல்லன்னா நான் திரும்ப தில்லான ஆடிடுவேன். ஐயோ வேணாம் வேணாம், ஏற்கனவே உங்க ஆத்தா அந்த காலத்துல தில்லான ஆடித்தான் என் உடம்பு இந்த லட்சத்துல இருக்கு. நீ எல்லாம் ஆடாத, நான் போய் கேட்டு வரேன். வாயா போலாம். யோ, இத்தனை சொத்து இருந்தோம் அதெல்லாம் மதிக்காம சொந்தமா பரதநாட்டிய கிளாஸ் வச்சிருக்கு, சொந்தமா ஜெராக்ஸ் கடையும் வச்சிருக்கு என் பொண்ணு. ஆனா உன் பையன் காலங்காத்தாலேயே ராப்பு ராப்பு ராப்புன்னு இருக்கேன். லட்சணத்துல பொண்ணை வேற கட்டி கொடுக்கணுமா? ஏப்பா, வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு பாசத்தை பத்தி என்ன தெரியும், இல்ல பரதத்தை பத்தி தான் என்ன தெரியும்? என் பிள்ளை இதுக்கு வேலைக்கு போகணும். என் புருஷன் சம்பாதிச்சிருக்கிற மொத்த சொத்துமே ஒத்த பிள்ளைக்கு தானே. ஒத்த பிள்ளை இருந்தா தலையில தூக்கி வச்சு ஆட்டம் போடுவீங்களோ? அடுப்புல என்ன வாட வெள்ள வரைக்கும் வருது? என் ஆசை பிள்ளைக்காக ஐர மீனை வாங்கி நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அதான். ஏன் அப்பறனாக்க ஐர மீன் குழம்புனா நிறையவே பிடிக்குமே. அதுக்காக வந்துட்டாங்கிறதுக்காக வாயிலே ஊத்த முடியும்? வாயில ஊத்த வேணாம், ஒரு தூக்கு சத்துல ஊத்தி கொடுத்தா தூக்கிட்டு போக மாட்டோமா? கொடுத்து அனுப்புறேன். நல்ல நலந்தானா பாட்ட ஐ வால்யூம்ல வச்சு நல்லா ஆடிக்கிட்டே குடிங்க வாங்க. அடியே, தூக்கு சட்டி மறந்துடாதிரி. பாப்பா போலாம். மீன் குழம்பு மறந்துடாதீங்க. ஐயோ ஐயோ. ரவுடி பேபி. ஏய்,
என்னையே ரவுடி பேபின்னு சொல்ற? வெளியே சொல்லக்கூடாதா? லவ் பண்றமா? ஒத்த உசுறு இதுல என்னடி லவ் வேற? போறது ஏன் உசுராச்சே? இதுக்கு மேல பேசக்கூடாது, ரைட்ஸ் கேட்பாங்க. ஐயோ, இந்த தாஜ்மஹால் ஷாஜகான் இருக்கானே, அவன் எனக்கு முன்னாடியே தாஜ்மஹாலை கட்டிட்டான். ஐயோ, உனக்கு ஏதாவது கட்டணுமே. முதல்ல உங்க இடுப்புல இருக்க வேட்டியை கட்டுங்க. டேய், அது வேலையை காட்டுது, நம்ம வேலையை காட்டணும். இப்ப நீ பேசாம இருக்க, உன் வாயை அடைக்கணும். பேரு எவ்வளவு போட போறீங்க? 1 lakh. ஒண்ணுதானா? பத்தாதா? இங்க பாரு, உன் தலைக்கு 10,000, உன் கண்ணுக்கு 20,000, உதட்டுக்கு 50,000, உன் காதுக்கு 20,000, மொத்தமா சேர்த்து ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் இருக்கு, தெரியுமா? எனக்கு ஒரு பாட்டு பாடினாத்தே எப்பவுமே மூடே வரும். பாடவா? தொட்டால் பூ மலரும். ஐயோ மலரும் மல்லாந்துட்டாலே. தொட்டால் பூ மலரும். மலரே தொட்டா எனக்கு தூக்கம் வரும். ஹே, இங்க பாரு, ஹே, அதெல்லாம் இருக்க கூடாது. நம்ம விளையாடலாம்னு வந்த நேரத்துல நீ இந்த விளையாட்டெல்லாம் விளையாடக்கூடாது. இந்திரி, தொட்டால் பூ மலரும். தொட்டா எனக்கு தூக்கம் வரும். இது என்னடா பெரிய பிரச்சனையா இருக்கு. சே, இத போலீஸ்ல வேலை கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. எங்க அப்பனே அடிக்க ஆரம்பிச்சுட்டேன், கொய்யோட ஒண்ண சும்மா விட மாட்டான்டா. டேய், யார் மேல கை வைக்க? என்ன தைரியம் தான் என் பையன் மேல கை வைப்ப? சின்ன பையன் அப்படியே தப்பே பண்ணிருந்தான்னு வச்சுக்க, பெரிய மனுஷன் தானே நீ, 4 நல்ல வார்த்தை சொல்லுவியா, அதை விட்டுட்டு அடிக்க போற? ஆமாய்யா, சின்ன பையன். நல்ல குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வாங்கி கொடு, நல்லா வச்சு கொஞ்சம். இவங்க கிட்ட என்னப்பா பேச்சு? இவன் எனக்கு வேணாப்பா. வாங்க மாப்பிள்ள, வாங்க 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 வாங்க. என்னமாமா பென்சில்ல வரைஞ்ச மாதிரி இருக்கீங்க? வீக்கா இருக்கு பீடி, சாரி பாடி தேத்தனும் போலயே. அட விடுடா, இந்த பாடி வச்சுதான் இத்தனை வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். வாடா வாடா வா. வாங்க வாங்க உள்ள. இவர் யாரு? மீசைக்கு சுண்ணாம்பு அடிச்சிருக்காரு? எங்க அப்பா. என்னமாமா சம்பந்தமே இல்லாம இருக்காரு? அப்படிதான் இருப்பாரு. மாப்பிள, என் பேத்தி பத்திரமாத்து தங்கம். எவனா வரிசிருப்பானா? அவளை கட்டிக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு ஃபுல் இல்ல 2 ஃபுல் கன்ஃபார்ம். ஏமாமா, இது உங்க ஒரிஜினல் பொண்ணு தானே? என்ன ஏமாத்திர மாட்டீங்கல்ல? நல்லா புளி போட்டு தேய்ச்ச வெங்கல செம்பு மாதிரி பளபளன்னு இருக்க. செருப்பு பிஞ்சிரும். ஐ எம் வெரி லக்கி பர்சன். சாரி டி. டீ போட்டுன்னு பேசாத, அப்பர் நானு சொல்லு. அதான் உன் லிமிட். இதான் என் கையால கடைசி டீ, எடுத்துக்கோ. டீ எடுத்தேன்னா அப்படியே மூஞ்சி ஊத்துருவேன். கடுப்ப கிளப்பாத. படி. புட பொறுக்கி. பொறுக்கி கூட உனக்கு என்ன பேச்சு? தேங்க்யூ தேங்க்யூ. மாமா அவனை துரத்துங்க. ஏப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். நீ மாப்பிள்ள, இது பொண்ணு, நீ கட்டிக்க போறவ. ஆனா நடுவுல சில பேரு வெக்கமே இல்லாம நடு கூடத்துல உட்காந்துக்கிட்டு டீ காபி சாப்பிடுறாங்க. கேவலமா இல்ல? நீ ஒன்றும் இல்லாத விஷயத்த வீணா பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கேன். விளையாட்டு விபரீதமாயிடும். காத்து ஒரே பக்கம் வீசுன்னு நினைக்காதீங்க. எங்க வீட்லயும் ஜன்னல் திறந்துதான் இருக்கு, வீசும் போது தெரியும். வாடா. மாப்பிள்ள கூட கொஞ்சம் தனியா பேசணும். ஏன்பா, உன் கூட பொண்ணு தனியா பேசணுமா? வாப்பா. சரி. தனியா பேசணுமா? வாப்பா. அம்மா, நானும் பொண்ணு. போ போ போ. யூடியூப்பா? போதும் போ, யூடியூப் பைத்தியம். நான் உங்ககிட்ட நான் பொதுவாவே கலகலப்பா இருப்பேன். ஆனா அன்னைக்கு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் சும்மா கலகல ஆயிட்டேன். அப்படி ஒரு அழகு நீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு இப்படி ஷாக் அடிக்குது. உங்களை தொட்டா பீஸ் போனா பிரைட் ஆயிருவேன். ஐயோ, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. நான் இவ்வளவு நாள் பொறுத்து இருந்ததுக்கு உங்களை தான் ஆள போறேன்னு நினைச்சா என்ன ஒரு சுகம். சாரி, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம். நானும் வெற்றி சின்ன வயசுல இருந்து லவ் பண்றோம். ஹேய், யூ மீ
நோ மேரேஜ், தாலி கட்டுறது? அது வந்து நான் சின்ன வயசுல இருந்தே அவன் கடிச்சு கொடுத்த எச்சி தேன் மிட்டாயை சாப்பிட்டு வளர்ந்தவனா. ஐயா எச்சியவா, நான் கடிக்காமலே ஃப்ரெஷ்ஷா தருவேன் தேன் மிட்டாய். பயந்துட்டியா? சும்மா கலகல கலகல. அடி பாவி, ஆசையா வந்தவனுக்கு இப்படி அடி ஆப்படிப்பீங்க. யோ சுண்ணாம்பு மீச, பத்திரம் மாத்தி தங்கன்னு சொன்னியா, அதான் உரசி பார்த்துட்டான் போல. ஓகே, எங்கிருந்தாலும் வாழ்க. ஏய் பென்சில் மாமா, கன்ஃபார்மா பிக் பாஸ்ல இருந்தாண்டா கூட்டிட்டு வந்திருக்க.